சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரத்தில் வசித்து வந்தவர்கள் பன்னீர்செல்வம், லூர்து மேரி தம்பதி. தன்னையும் தனது மகன்களையும் கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக லூர்து மேரி அளித்த புகாரில் பன்னீர்செல்வம், அவரது சகோதரி வாசுகி மற்றும் தேவகி ஆகியோருக்கு எதிராக 2009ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பன்னீர்செல்வத்திற்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் வழங்கி தீர்ப்பு வழங்கிய நிலையில் மற்ற 2 பெண்களும் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் கைது செய்யப்பட்டு 40 நாட்கள் சிறையில் இருந்தார். சிறை தண்டனையை எதிர்த்து பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கில் அகிலா நீதிமன்றம் கொடுத்த தண்டனை உறுதி செய்யப்பட்டது. விசாரணை நீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதிக்குள் சரணடைய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடையாமல் பன்னீர்செல்வம் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்ததால் விசாரணை நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து கோடம்பாக்கம் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி பன்னீர்செல்வத்தை கைது செய்து விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது தனக்கும் இவ்வழக்கிற்கும் சம்பந்தமில்லை எனவும் இவ்வழக்கில் தொடர்புடையவர் தனது உடன்பிறந்த சகோதரர் பழனி என்றும் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பழனி அவரது உண்மையான பெயரை சொல்லாமல் வழக்கில் தனது அண்ணன் பன்னீர்செல்வத்தின் பெயரை பயன்படுத்தி காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தை ஏமாற்றியது தெரிய வந்தது. இதையடுத்து உண்மையான குற்றவாளியான பழனி என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.